எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஸ்டோரி கேட்ட உடனே எனக்கு என் லைஃப்பில் ஒரு ஒரு மோட்டிவேஷ்னல் கிடைச்சிதுங்க. கண்டிப்பாக இந்த ஸ்டோரி உங்கள் லைஃப்லேயும் ஒரு சேஞ்சஸ் ஏற்படுத்தும். ஸோ ஜஸ்ட் 1 minute ஸ்டோரி தான், கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னென்னா, யமதர்மர் இருக்கார் பார்த்தீங்களா, அவங்க ஒரு நாள் பூமிக்கு ஒரு மரத்தடியில் உத்து பார்த்துட்டே இருந்தார். ஸோ அந்த மரத்தடியில் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மரத்தடியில் அவர் நின்றுக்கிட்டு மரத்துக்கு மேலே இருக்கிற அந்த குருவி குட்டியை உத்து பார்த்துட்டு இருந்தார். அப்போ உடனே கருட பகவான் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் என்ன பண்ணாருன்னா, அச்சோ அந்த குருவியை தான் யமதர்மர் சாகடிக்க போகிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த குருவியை தன் அழகால கொத்திட்டு ரொம்ப தூரம் பல்லாயிரம் கிலோமீட்டர் அது கண்ணாண்ட இருக்கிற ஒரு மரத்துக்கிட்ட போயிட்டு ஒரு பொந்தில் அந்த குருவியை வச்சிருச்சு. ஸோ அப்பாடி இந்த குருவியை நம்ம காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கருட பகவான் பெருமூச்சு விட்டார். உடனே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்படின்ற செகண்ட்ஸில் அந்த பொந்தில் இருந்த அந்த பாம்பு அந்த குருவியை சாப்பிட்டுடுச்சு. உடனே கருட பகவான் ரொம்ப அழுதுட்டாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, யமன் கிட்ட போயிட்டு, என்ன ராஜா, யமதர்ம ராஜா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு கேட்டார். ஸோ அதுக்கு யமன் சொன்னார், சிரிச்சுக்கிட்டே சொன்னார், ஸோ நான் அந்த குருவியை சாகடிக்க பார்க்கல, அவ்வளோ தூரம் இருக்கிற அந்த மரத்துக்கிட்ட இந்த குருவி எப்படி, சின்னோண்டு இருக்கிற இந்த குருவி எப்படி பறந்து போகும்னு யோசிச்சுட்டு இருந்தேன், நீ அதனுடைய உயிரை சிறப்பாக முடிச்சிட்ட அப்படின்னு சொன்னார். கருட பகவானுக்கு ஒன்றுமே புரியல. தெளிவாக சொன்னார் யமதர்மர், என்னன்னா நடக்க வேண்டியது கண்டிப்பாக நடந்தே தீரும். ஸோ அந்த குருவிக்கு பல்லாயிரம் கிலோமீட்டர் கண்ணாண்ட இருக்கிற ஒரு மரத்தில் இருக்கிற பாம்பு கையில் தான் சாவு இருக்குது அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ அது எப்படி யாரால் நிகழும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதை நீ நிகழ்த்திட்டாய். உங்கள் லைஃப்பில் நிகழும் ஒவ்வொரு விஷயமும் காரணக்காரின்றி நடக்காது. ஸோ கண்டிப்பாக எது நடந்தாலும் நன்மைக்கே அப்படின்னு நினச்சிட்டு போங்க அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த விஷயத்துல இருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது, ஸோ நான் இங்கே தானே இருந்தேன், எனக்கு ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு நீங்கள் புலம்பினீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டோரி உங்களுக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது போன்ற ஸ்டோரிஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.